நிரந்தரமா உங்களோடு வாசம் பண்ணும்படியாக, இழந்த உறவை புதுப்பிக்கும்படியாக, மனிதன் தேவனோடு உறவு கொள்ளும்படியாக இந்த இம்மானுவேல் இந்த பூமிக்கு வந்தார். அப்ப தேவன் நம்மோடு இருக்கிறார்னா இனி ஒருபோது இந்த தேவனை நான் இழக்க மாட்டேன். இனி ஒரு நாள் இந்த தேவனோடு இருக்கிற உறவு எனக்கு இழக்கப்பட முடியாததாய் மாறும். ஏன்னா அதை சரி பண்றதுக்கு தான் இயேசு வந்தார். அந்த பிளவை ஆண்டவர் சரி செய்தார். அந்த பிரிவினையை ஆண்டவர் ஒப்புரவாக்கினார். அந்த ஆக்கினை தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர் சமாதான பிரபுவாய் வந்து தேவனுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவை பண்ணி செஞ்சிருக்கிறார், ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அப்ப இந்த மாதம் ஆண்டவரோடு நல்ல உறவாட போறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிறைய நேரம் கழுகுற போறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறத நினைச்சு நம்ம உடலெல்லாம் சிலிர்க்க போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தனிமையா இருக்கிறத உணர மாட்டீங்க. எங்க போனாலும் உங்க கூட யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். அந்த தெய்வீக பிரசன்னத்தை நீங்க சுமந்து கொண்டே இந்த மாதம் முழுவதும் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.